இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை கண்டித்து தனி ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியும் சென்னை புகைப்படம் மற்றும் வீடியோ கலைஞர்கள் சங்கம் சார்பாக வள்ளுவர் கோட்டம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து காட்சிகளையும் தகவல்களையும் தருகிறார் செய்தியாளர் பிரசாத். இலங்கை அதிபர் ராஜபக்சேக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அண்மையில் திரைப்பட துறையினர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக உண்ணாவிரதங்கள் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை புகைப்பட மற்றும் வீடியோ கலைஞர்கள் சங்கம் சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டனர். ஈழ மக்களும் ஈழத்தில் நாடு பெயர்ந்த தமிழ் மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தி தனி ஈழம் சர்வதேச அமைப்பானது வாங்கி தர வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் ராஜபக்சேயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் மாணவர்களின் கோரிக்கைகளை ஆதரித்தும், தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர்களால் இயற்றப்பட்ட தீர்மானங்களை ஆதரித்தும் சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்களின் சங்கத்தின் சார்பாக இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இலங்கையில் உள்ள மக்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் பிரசாத்.